சொல்லியிருக்காரு, சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுறது தவறு, தமிழ் தேசியம் பேசக்கூடாது, ஈழத்தமிழர்கள்ட்ட காசு வாங்கி ஏமாத்துறாரு அப்படின்னு. அர்ச்சனா என்ன வரை மயில போடுங்க, நீ இங்கேயா இருந்த? உனக்கு தமிழ் தேசத்துக்கு என்ன இருக்கு? அப்ப ஒத்துக்கிறான். இப்போ வந்து விஜய் அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து வீடு யாழ்ப்பாணத்தில் இருக்கு. நான் அன்னைக்கே ஒரு பதிவில் சொன்னேன். அதாவது சந்திரசேகர சிங்களா வீட்டுக்காரம்மா கர்நாடகா சோபனா இவங்க 2 பேருக்கு பிறந்ததான் விஜய். அதெல்லாம் மாற்றுக்கிறது, அதை பற்றிலாம் பேசல. சீமை வந்துட்டார்ல. அர்ச்சனாவுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வந்தியா விஜய் வாழ்வுன்னு போயிடு, படத்தை பாரு, அதை பாரு, என்ன பண்ணிடு. வேணா அவர்கிட்ட காசு வாங்கிக்கலாம், காசு அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு போகுது. தமிழ் மக்கள் எடுத்து பேசினீங்கன்னா தமிழ் மண்ணில் இனிமேல் காலை வைக்க முடியாது சார். நான் கேட்குறேன் சார், பிடபிள்யூடி மந்திரி இப்போ ஆதரவச்சனா விஜய் சொல்லிட்டாரு, ₹1 காசை எடுக்க மாட்டேன், எடுக்க விட மாட்டேன்ட்டாரு. குளத்தை கணக்கு காட்டணும். 49,000 குளம் தமிழ்நாட்டில், 49,000 குளத்தை உடனடியாக காட்டணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏவா வீழ்களை கேட்கும்போது 13,000 குளம் தான் கணக்கில் இருக்கு. அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கும் பொழுது 13,000 குளம் தான் இருக்கு. மிச்ச குளத்தெல்லாம் ஆட்டையை போட்டேன். எல்லா குற்றவாளியும் கொண்டு வரணும் சார். இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க, மாடு மேய்க்கிறவங்களாம் வேலை இல்லைன்னாரு. உனக்கு சோசியம் பார்த்தவனுக்கு அரசு வேலையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல். சோசியம் பார்த்தவனுக்கு அரசு வேலையா? இதுக்கு பதில் சொல்லணும் சார். நீ போய் இங்கே செங்கோட்டையில் உட்காந்தீங்கன்னா, சார்ஜ் கோட்டையில் உட்காந்தீங்கன்னா, அது தமிழர்களுடைய கோட்டை. 1640 வெள்ளைக்காரனுக்கு நம்ம வாடகை கூட்டம். நீ வந்து மக்களுக்கு ஆட்சிக்கு தான் போற. எவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. போஸ்டிங் போட உனக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை சீஃப் செக்ரட்டரி நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு அட்ரஸ்லாம் போயிடுச்சு சார். நீர்வளம், நிலவளம். இப்போ கனிமவளத்துறை வந்து யாருனாக்க பிடி பிரபு, யாரு காரைக்குடியில் அண்ணனை ஜெயிச்சவர் பிரபு, அவர் மருத்துவர். இந்த துறையை கொண்டு போய் கொடுத்துருக்கா. நல்லா கேட்டுக்க. அதாவது அர்ச்சனா நெட்வொர்க் எல்லாம் சீமானா போய் மாலை போடு, திருமாவளவன்ட்ட மாலையை போடு, இந்த அவருக்கு மாலையை போடு, எல்லாமே அர்ச்சனா கண்ட்ரோல தமிழ்நாடு இருக்கு. இப்படியும் ஒரு 6-7 மாசத்துல லாட்டரியை திறப்பாங்க. ஆமா உண்மை. நான் அவரோட 7 நாள் தொடர்புல இருந்தேன். காரைக்குடிய வகையறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே பெரிய சட்டமன்றம் சார். அதை கேட்டுங்க. தேவக்கோட்டை நகராட்சி, தேவக்கோட்டை ஒன்றியம், கண்ணங்குடி ஒன்றியம், கண்டனூர், புதுவை, இது வந்து பாச்சந்தமரம் இருக்கிற ஏரியா. சாக்கோட்டை அங்கே தொழிலுமே கிடையாது. சாக்கோட்டையில் தான் நெல்லை 18 ஒரு 130 ஆலை இருந்துச்சு. எல்லாம் குளோஸ், ஆட்டையை போட்டான். இதுவரையும் ஒரு என்ன பண்ணார்னா, ஜெயிக்கிறதுக்கு காரணம் நல்லா கேட்டுக்கணும், அவர் வந்து ஒரு மரவர். புரியுங்களா? அல்ல வல்ல மரம் காங்கிரஸ் ஒருத்தர் நின்றாரு. சொல்ற புரியுங்களா? சிட்டிக்குள்ள வந்து இவருடைய பழக்கம் 2 வருஷமா கட்டமைப்பு, பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு டீ கடை திறக்கணுமா, பிரபு போவாப்புல. ஒரு காய்கறி கடை திறக்கணுமா, பிரபு போவாப்புல. ஒரு கல்யாணமா, பிரபு போவாப்புல. ஒரு ஈமச்சடங்கா, பிரபு போவாப்புல. பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. புரியுங்களா? 3,336 ஓட்டு. புரியுங்களா? அதுல 2 சம்திங் தான் ஓட்டு விழுந்துச்சு. சீமான் வந்து கடைசியா பரப்புரை 3-4 நாள் தான் பண்றாரு. புரியுங்களா? அதை பத்தியெல்லாம் பேச்சு கிடையாது. ஆமா, கடலூர் பஸ் சார், கடலூர் பஸ் தப்பு. 234 அவர் தலைவர், அவர் எம்எல்ஏ, அதாவது கட்சி தலைமை சார். அவர் கட்சி தலைமை எங்கேனாச்சும் நிற்பாரு, வேட்பாளர் கிடையாது. புரியுங்களா? சொந்த தொகுதிக்கு அங்கே வந்து சிவகங்கை பக்கத்தில் ஒரு சொந்த தொகுதி. புரியுங்களா? அதனால காலத்தில் நாங்கள் வந்து ஜெயிச்சு அதை கொள்ளையடிக்கணும், இந்த பணத்தை சுருட்டணும் எண்ணமெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. தோல்வியெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். அவரே சொல்லிட்டாரு. நாங்கள் களப்பணி வந்து அடுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் மறந்துட்டான். 234 தொகுதியில் தோத்ததை நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் வாங்கிய வாக்கு வங்கி வந்து 31 லட்சம் இருந்துச்சு. புரியுங்களா? இப்போ 19,72,537 வாக்கு வாங்கியிருக்கோம். இது கூடும். ஏன்னா இப்போ சிஎம் கிட்ட வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கு. அவர் திராவிடத்தை விட்டு தமிழ் தேசியம் இங்கே வந்துடும் 2031. நாங்கள் சொன்ன மாதிரி என்னத்தை எங்களை ஏற்றுக்கலாம். நாங்கள் ஏன்னா கண்டிப்பாக தமிழ் தேசியம் வளரும் சார். சீமான் கண்டிப்பாக ஆட்சியாளர் அமர்வார். இந்த 6 வருஷத்தில், இந்த 5 வருஷத்தில் சிஎம்னுடைய நெறிவு சொல்லி சொல்ல போறீங்களா? அவர் எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு, சொன்னதை செய்கிறாரா? இதில் பழகினதை எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக சீமான் ஆட்சி அமைப்பார்.